ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மந்த்துக்கான அக்காமடேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சில பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்காமடேஷன் எப்படி புக்கிங் பண்ணுறது, ஆன்லைனில் எனக்கு புக்கிங் பண்ண தெரியல, ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. அதுக்காக இந்த வீடியோ போடுறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் திருமலாவில் ஏதாவது அப்டேட் அதுவும் பற்றி இந்த வீடியோவில் பார்த்தலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருமலா திருப்பதி ஓன் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட் வந்து திருமலாலே இருக்கும். அது என்னென்ன அப்டேட் அப்படின்னு படிச்சுக்கோங்க. அக்காமடேஷன் அப்படின்னு இல்லாமல் நம்ம சர்வதர்ஷன் டிக்கெட்ஸ் வந்து 15ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. மிச்சது வந்து டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணல. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் வந்து தரதா அப்படின்னு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது கன்ஃபர்மேஷன் ஆச்சுன்னா உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ண 300 ரூபீஸ் டிக்கெட்டும் சரி, ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்ஸும் சரி, அதுக்கான அக்காமடேஷன் வந்து அவைலபிள் இருக்குது. புக்கிங் பண்ணுறவங்க சீக்கிரமாக புக்கிங் பண்ணிங்க. நீங்கள் என்றைக்கு தரிசனத்துக்கு போகிறீங்களோ அந்த டேட்டை கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து ஏசி ரூமா இல்லை நான் ஏசி அப்படின்னு கேட்கும். உங்களுக்கு எந்த ரூம் பெட்டராக இருக்கோ அந்த ரூம் சூஸ் பண்ணிங்க. இதில் வந்து டைமிங் கேட்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதில் வந்து என்ன டைமிங் வந்து அந்த டைமிங் ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிங்க. நான் வந்து 11 o'clock சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா எத்தனை பர்சன் அப்படியே பார்த்துங்க. இதில் வந்து 4 பேர் வரையும் புக்கிங் பண்ணலாம் ஒரே ரூமில். என்ன ஸ்டேட் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு, எவ்வளோ எத்தனை பேர் அப்படின்னு கேட்கும். இதில் எவ்வளோ அமௌண்ட் பார்த்துட்டு அதிலே வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணிடலாம். இல்லைங்க பேடிஎம் வந்து பேடிஎம்மில் பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நெட் பேங்கிங்னா நெட் பேங்கிங்லேயே பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணும்போது மட்டும் வந்து கொஞ்சம் பொறுமையாக பேமெண்ட் பண்ணுங்கள். ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா பேமெண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகுது கொஞ்சம் லேட் ஆகும். பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ரூஃப் வந்து இதில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு, உங்களுடைய ஏஜ், ஜெனரேட்டர், அப்புறம் ஃபோட்டோ ப்ரூஃபு, அதுக்கப்புறமா ஐடி ப்ரூஃப்லாம் இதில் வந்து கேட்கும். ஐடி ப்ரூஃப் என்னென்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்டிங்க ஒரு நண்பர். இதில் வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, அப்புறம் வந்து நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் பேமெண்ட் சென்ட் பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து பேமெண்ட் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நெட் பேங்கிங்கில் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எது மூலிமா நீங்கள் பேமெண்ட் சென்ட் பண்ணுறீங்களோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட் பண்ணும்போது கரெக்டாக பேமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரீஃபண்ட் ஆகுது கொஞ்சம் லேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒன்று அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருமலாவில் வந்து 15ஆம் தேதிக்கு மேலே வந்து டிக்கெட்ஸ் வந்து லேக் பண்ணியிருக்காங்க. சர்வதர்ஷன் டிக்கெட்ஸில் வந்து அந்த டிக்கெட்ஸ் வந்து ஆஃப்லைனில் தரதாக வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் அது கன்ஃபர்மேஷனான அப்டேட் இல்லை, அன்அஃபிஷியலான அப்டேட் தான் வந்திருக்கு. கன்ஃபர்மேஷனான அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுபோல் வீடியோக்கள் தொடர்ச்சியாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ